பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்க்கக்கூடிய வகையில் தற்பொழுது தன்னுடைய வாகன பேரணி நிறைவு கட்டத்தை அடைந்திருந்த நிலையில் தன்னுடைய வாகனத்தில் இருந்து இறங்கி நின்று அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை நோக்கி கரங்களை அசைக்கின்றார். பாஜகவின் தொண்டர்கள் கடந்த ஒரு 45 நிமிடங்களாக பிரதமரை பார்த்து வந்த நிலையில் அவர் இறங்கி சென்று அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்திக்கின்றார். பாஜக நிர்வாகிகளை சந்திக்கின்றார். பாஜகவினுடைய மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் அங்கு காத்திருக்கின்றார்கள். அவர்களையும் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கக்கூடிய நிலையில் பாஜகவின் தொண்டர்கள் உற்சாகத்தோடு முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். ஆலயம்மன் கோயில் அருகே இருக்கக்கூடிய நிறைவு பகுதியை சென்றடைந்திருக்கின்றது பிரதமருடைய இந்த வாகன பேரணி. ஏராளமான பிரதமருக்கான அந்த சிறப்பு காவல் படை வீரர்கள் சூழ்ந்து நிற்க பிரதமர் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜகவின் தொண்டரையும் சென்று பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மாவட்ட தலைவர்கள் அங்கே நிற்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் பாஜகவின் தொண்டர்கள் நிற்கின்றார்கள். ஒவ்வொருவரும் பிரதமரை சந்தித்து தேர்தலில் ஆற்றி வரக்கூடிய பணிகளை எடுத்துச் சொல்லுகின்றார்கள். தமிழகத்தில் இந்த முறை ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு முடிவை பாஜக பதிவு செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு பாஜகவின் நிர்வாகிக்கும் பிரதமர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அறிவுறுத்தலாக இருக்கின்றது. அதே நேரம் பாஜக பெறக்கூடிய வெற்றி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெறக்கூடிய வெற்றியாக அமைய வேண்டும். 2014 ஒரு இடத்தில் வெற்றியை பதிவு செய்திருந்த பாஜக இந்த முறை கூடுதலாக வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் வினோத் செல்வம் அவர்களோடு சேர்ந்து சுய புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போன்று பால் கனகராஜ் உள்ளிட்டவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்களும் பிரதமர் உடன் அருகில் நின்று அந்த புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார்கள். பாஜகவினுடைய மாவட்ட தலைவர்கள் பிரதமரை சந்தித்து நன்றி கூறினார்கள். பிரதமருடைய வாகன பேரணி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. சரியாக 6:30 மணிக்கு தொடங்கியிருந்த வாகன பேரணியில் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலையை பிரதமர் நரேந்திர மோடி கடந்து வந்திருக்கின்றார்.